Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது அப்கமிங்ல வர பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் நாளைக்கு இருக்கு. அவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீக்ல இருக்கீங்க, உங்களோட எக்ஸாம் இன்னும் ஒரு 4-5 days தான் இருக்குன்னா உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல பார்ட் 3 தான் நம்ம இப்ப பாக்குறோம். இதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் உடைய டிப்ஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, சோ டிஐ பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது என்னது, நம்ம ஒரு கிராஃபை பார்த்து அந்த கிராஃபை ஃபர்ஸ்ட் நமக்கு ரீட் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். அந்த கிராஃபை பார்த்தோன்னே கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ரீட் பண்ண தெரிஞ்சதுனால இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேங்களா, இப்போ டிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் இப்போ டேபிள் ஃபார்மேட்லாம் யாருமே கேட்கறதே இல்லை இல்லையா. டேபிளே கொடுத்துருந்தாங்கன்னா 2 டேபிள் கொடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டட் ஆனதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். ஒரு கம்பெனில இந்த கம்பெனில யார் யார் வேலை பாக்குறாங்கன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மேல் ஃபீமேல வந்து ரேஷியோவா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் இங்க ரேஷியோ ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேல் ஃபீமேலுடைய ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்கன்னா நீங்க கொஸ்டினை பேஸ் பண்ணியும் வேணும்னா கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு இல்ல அப்படின்னா மேல் மொத்தமா எவ்வளவு, ஃபீமேல்லாம் என்னது, அந்த ரேஷியோவா வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா வர சம்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற 5 சம்ஸ் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அதே மாதிரிதான் பை சார்ட். இப்போ உங்களுக்கு பை சார்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பை சார்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த பை சார்ட்டை நீங்க ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணி அதோட வேல்யூஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 சம் சால்வ் பண்றது இன்னும் ஃபாஸ்டரா பண்ண முடியும், கொஞ்சம் டைமும் சேவ் பண்ணும். பட் இதை கன்வர்ஷன் பண்றது அப்படிங்கறது நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இல்ல பண்ணலையா, டக்குன்னு ஒரு 10 கொஸ்டின் கையில எடுங்க. ஒரு பை சார்ட், ஒரு பார் கிராஃப் இதெல்லாமே எடுத்துட்டு டேபிளா எல்லாத்தையுமே டேபிளா கன்வெர்ட் பண்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் பார் கிராஃப். இஃப் சப்போஸ் பார் கிராஃப்ல அதிலே வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா விட்டுருங்க. இல்லையா, ஒவ்வொரு வாட்டையும் பார்த்து நீங்க மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைம்ல அதை வந்து நீங்க டேபிளா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த வேல்யூஸை நீங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வாட்டையும் நீங்க நோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சுன்னா அந்த கொஸ்டின் தப்பா படும். பிளஸ் இது கண்டிப்பா டைமும் சேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பை சார்ட், பார் கிராஃப், லைன் கிராஃப் இது எதுவா இருந்தாலுமே ஜஸ்ட் கன்வெர்ட் தட் இன்டு அ லைன் சார்ட், ஜஸ்ட் கன்வெர்ட் தட் இன்டு அ டேபிள். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அது டினாமினேட்டர்ல வரணும். தட் இஸ் எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. இது இப்படியும் பண்ணலாம். கீழே இருக்கிற டினாமினேட்டர்ல இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கீழே டினாமினேட்டர் வந்துட்டு ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேல வந்து ஒரு 120 அந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200னா இட்ஸ் வெரி ஈஸி. ஆர் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 240 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இருக்கும். கேன்சல் பண்றதை விட இந்த 240ல இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆன்சரே ஈஸியா முடிஞ்சிடும். 240 50% இதுவா, சோ ஆன்சர் இஸ் 50%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு சம் எடுத்துக்கலாம். ஒரு 515 எடுத்துக்கோங்க. மேல வந்துட்டு என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு 100ன்னு எடுத்துக்கலாம். இன்டூ 100% இந்த மாதிரி இருக்குன்னா 550ல இந்த 100 வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். 550 உடைய 10% எவ்வளவு, 55. 550 உடைய 20% எவ்வளவு, 110 இருக்கும். ஸோ 10%க்கும் 20%க்கும் நடுவுல இந்த வேல்யூ வருது. ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது 10%க்கும் 20%க்கும் நடுவுல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா இதை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி கால்குலேஷன் டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா இது ஃபார்முலா, ஆர் எக்ஸ் இஸ் what percentage more or less than y அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், x is what percentage more or less than y னா x minus y thanக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டர் இன்டூ 100%. இப்ப இந்த வேல்யூ வந்துட்டு நெகட்டிவா இருக்குன்னா லெஸ்ன்னு அர்த்தம்.
பாசிட்டிவா இருக்குன்னா மோர்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இதுக்கும் அதே தான், இதே கால்குலேஷன் டிப் தான் நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் உடைய வேல்யூ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 23 வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 150 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்டூ 100% அப்படின்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை 2300 டிவைட் பை 115 எல்லாம் பண்ணாதீங்க. 150ல இந்த 23ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 150 உடைய 10% எவ்வளவு? 15. 150 உடைய 20% அப்படிங்கிறது எவ்வளவு? 30, ரைட்? சோ 10%க்கும் 20%க்கும் நடுவுல இருக்கிற ஆப்ஷனை பாருங்க. இஃப் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12% ஒன்னு இருக்கு, 18% ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 15% கண்டுபிடிங்க. 10% வந்து 15ன்னா 5% எவ்வளவு? 7.5. So 15 plus 7.5 is 22.5. ஓகேங்களா? சோ அப்போ 15%க்கு மேல இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 16 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சோ எப்படி எல்லாம் கால்குலேஷன் ஸ்பீட ஃபாஸ்டன் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் மெயினா வந்துட்டு டிஏ பொறுத்த வரைக்கும் கால்குலேஷனுக்கு. அடுத்தது ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஆஃப் த பாய் பாப்புலேஷன், ஆவரேஜ் ஆஃப் த பாய் மெம்பர், சம்திங் லைக் தட் அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு 45 plus 48 plus 46 plus 53 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் என்ன சொல்லலாம், ஓகே இங்க வந்துட்டு 57 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நியரர் நம்பர்ஸா இருக்குன்னா நீங்க வெளியில 40 எடுத்துக்கோங்க. 40 எடுத்துட்டு பிராக்கெட்குள்ள 5 plus 8 plus 6 plus என்ன இருக்கு 13 plus 17 இது டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா தான் வேலை முடிஞ்சது. 8 plus 5 எவ்வளவு? வாட் இஸ் 8 plus 5? 8 plus 5 is 13. 13 plus 6 is 19. 19 plus ஒரு 13 அப்படிங்கிறது எவ்வளவு? 19னா 29 29 plus இதுன்னா 32 வருமா? So 39 மேபி the 58 கூட வச்சுக்கோங்க. So 14 வருது. So 40 by 5 is 8, கரெக்டா? So 40 plus 8 is equal to 48 is the average. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இன்னும் ஃபாஸ்டா கால்குலேஷன், அதாவது மொத்தத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமனா எடுத்துட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது ஆவரேஜுக்கான டிப்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டரா பண்ண முடியும் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ஸ் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆர் அரித்மெட்டிக் ப்ராப்ளம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். சோ மச் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு நீங்க நிறைய டிப்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல எது எது உங்களுக்கு செட் ஆகுமோ அது அந்தந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாபிக் இதுல மேபி ஆர்டர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதுல ஒரு 10 sums கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 sumsல உங்களுக்கு அந்த 10 sumல ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சப்போஸ் நீங்க மென்சுரேஷன்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மென்சுரேஷன்ல ஒரு சம் வருதுன்னா அந்த சம் அப்போதே கட்டன் பண்ணாதீங்க. தெரிஞ்ச டாபிக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிச்சுட்டு அதை ரெவ்யூக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேக்சிமம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் ப்ராப்ளம், அடுத்தது டோட்டல் மார்க்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், வேற என்னென்ன இருக்கு, வேற வந்துட்டு பார்ட்னர்ஷிப் இதுல வராது. ஓகே, இப்ப எலெக்ஷன் ப்ராப்ளம்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் ஓட்ஸை வந்துட்டு 100% எடுத்துப்பீங்க. மார்க்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ்லயும் டோட்டல் மார்க் அப்படிங்கிறத 100% எடுத்துப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஆர் சம் அப்படிங்கிறத 100% அப்படின்னு எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறத 100% எடுத்து போவீங்க. தேவையான இடத்துல மார்க்டு பிரைஸையும் 100% அப்படின்னு அசியூம் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராஃபிட். இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி சம் கொடுத்திருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? சோ இது நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல இருந்து சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
லைக் மோஸ்ட்லி ரேஷியோல இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ்டர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய ரேஷியோ பேஸ் பண்ண ஷார்ட்கட்ஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்டரா பண்ணணும்னா மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன்ல பண்ணீங்க. when they are mixing something, when they are combining something, அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் தரவா இருக்கீங்கன்னா அந்த கான்செப்டை வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் உங்களால ஃபாஸ்டரா பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது லைக் என்ன சொல்றது, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுலயுமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இப்ப டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இதை பேஸ் பண்ணியே நிறைய சம் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம்னா சப்போஸ் ஸ்பீடோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்காங்கன்னா டைமோட ரேஷியோ 3:2 அப்படின்னு வச்சுட்டே நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரேஷியோ பேஸ் பண்ணி. அது மாதிரி டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுலயும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல எல்சிஎம் எடுத்துக்கணும். அதாவது மெயினா டைம், ஒர்க், எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு டேபுலர் காலம் ஃப்ரேம் பண்ணிப்பீங்க. டைம்ங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ், ஒர்க்குங்கிறது இது எல்லாத்துடைய எல்சிஎம் எடுத்துப்பீங்க, எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒர்க் பை டைம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் இந்த டைம் அண்ட் ஒர்க்குக்கு கீழே தான் உங்களுக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் வரும். ஸோ இதுல இந்த கான்செப்ட் நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஈஸியா எப்படிப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் வரும். அடுத்தது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் what is that? Speed of the, what is downstream speed? Downstream stream speed is equal to speed of the boat plus speed of the stream. இது upstream speed is equal to speed of the boat minus speed of the stream. இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பேசிக்கா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் you should have practiced a lot. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்ட் தென் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல πr ஸ்கொயர், இப்ப சர்க்கிள் அப்படின்னா πr ஸ்கொயர் வரும். சர்க்கிளுடைய இதுன்னா லைக் சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr வரும். ஸோ அந்த பை அப்படிங்கிறதுக்கு நீங்க 22/7 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ உங்களுடைய ஃபைனல் கால்குலேஷன்ல இந்த மாதிரி 22/7 இன்டூ சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ 35876 சம்திங் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. இந்த நம்பர் கீழே இருக்கிற டினாமினேட்டரால உங்களுக்கு கேன்சல் ஆகல சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா லைக் எப்படி சொல்றது, இந்த 22 அப்படிங்கிறது இட்ஸ் 11 மல்டிபிள், ரைட்? 22 அப்படிங்கிறது 11 மல்டிபிள்னா உங்களுடைய ஆன்சரும் வந்து 11 மல்டிபிளா தான் இருக்கணும். புரியுதுங்களா? சோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல 11 மல்டிபிள் ஏதாவது ஒண்ணுதான் இருக்குன்னா அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க லைக் பை வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு எதுவும் லைக் எப்படி சொல்றது 11 இன்டூ இது ஃபைனலா இதோட தான் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த 22 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் கேன்சல் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் 11 மல்டிபிள். ஏதோ ஒண்ணுதான் 11 மல்டிபிள்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். 11 மல்டிபிள்க்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் உடைய சம் எடுத்துக்கணும். 1 + 1 is 2, அது மைனஸ் திஸ் ஒன், 2 - 2 = 0. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 0ன்னு வரணும், இல்ல டிஃபரன்ஸ் 11 மல்டிபிளா இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல 11 மல்டிபிள் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் வச்சு நான் சும்மா ஒரு ஃபியூ சம்ஸ் எடுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே நான் உங்களுக்கு சொன்னேன்ல கைஸ், இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல உங்களுக்கு லைன் கிராஃபாவோ ஏதாவோ கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஷுட் கன்வெர்ட் இட் இன்டு அ டேபிள்னு சொன்னல. இப்ப இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABCD, ஸ்கூல் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அடுத்தது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல இருந்து கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் இப் சப்போஸ் உங்களோட கொஸ்டின்ல நிறைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்குன்னா வேணா டோட்டல்னு நீங்க ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க அந்த டைம்ல ஆட் பண்ணி கூட எழுதிக்கலாம். பாய்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 ஏல. பில வந்து எவ்வளவு? இது 100. அதாவது நடுவுல 5 இது இருக்கு. இது 50னா இது 60, இது 70, இது 80, இது 90, 100. ஓகேங்களா? அப்போ இது 100 அப்படின்னா இது 90, இது 80. ஸோ பில வந்து 80. ஸ்கூல் சில 15னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 40யா இருக்கணும். ஸ்கூல் டில இது 15னா அடுத்தது 60யா இருக்கணும். ஸோ 16 போட்டுக்கிறேன். அடுத்தது ஆவரேஜ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க?
ஏக்கு வந்துட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் சிக்கு இது 150னா இது 160 இது 170. அடுத்த ஸ்கூல் டிக்கு இது 200னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 190. இதுல இருந்து எப்படி கேர்ள்ஸை கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னது? பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் பை 2. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தானே கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் பை 2. 2 கேட்டகரி தானே இருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் பை 2. ஓகே, ஸோ என்ன ஆகும்? ஸோ பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆவரேஜ். உங்களுக்கு பாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் உடைய டபுள் எடுத்துட்டு கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் 2 இன்டூ ஆவரேஜ் மைனஸ் பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேர்ள்ஸ் கிடைச்சிட போகுது. ஸோ டபுள் த ஆவரேஜ். 200 மைனஸ் 50 எவ்வளவு? 150. இது எவ்வளவு? 300. 300 மைனஸ் 80 எவ்வளவு? 220. இதோட டபுள் எவ்வளவு? 340. 340 மைனஸ் 40ங்கிறது எவ்வளவு? 300. அடுத்தது 190 உடைய டபுள் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் 190 உடைய டபுள் அப்படிங்கிறது? 380, ரைட்? ஸோ 380 மைனஸ் 60 இஸ் 320. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம். இதுதான் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ்ல சொல்லி கொடுத்தேன். இதை நீங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாஸ்டரா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பார் கிராஃபா இருக்கலாம், பை சார்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கூல், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எவ்வளவுங்கிறது. இது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. அது வேணும்னா அதுவும் ஒரு காலமா போட்டுக்கோங்க. 150 பிளஸ் 50 இஸ் 200. இங்க 300. இங்க வந்துட்டு 340. இங்க வந்துட்டு என்னது? 380. அந்த மாதிரி வேணும்னா எழுதிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டைமை உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிப். ஓகே, நெக்ஸ்ட் மென்சுரேஷன்ல நான் உங்களுக்கு சொன்ன டிப்பை யூஸ் பண்ற மாதிரி ஒரு சம்மு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Find the area of the circle whose radius is equal to the side of the square whose perimeter is 56 centimeter அப்படின்னு இருக்கு. So side of the square வந்து area of the circle வந்து radius is equal to side of the square அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் is equal to 4a வந்து 56. அப்ப ஏங்கிறது என்னது? 56 divided by 4. That is a is equal to 14 centimeter அப்படின்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா? a 14 centimeterனா ரேடியஸும் 14 centimeter தான். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது என்னது? பை ஆர் ஸ்கொயர். தட் இஸ் 22 by 7 into 14 into 14 இருக்கா? ஸோ இது 2 ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, இப்போ எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இங்க மேல 22 இருக்குன்னா கண்டிப்பா ஆன்சர் வில் ஆல்சோ பி 11 மல்டிபிள்னு சொன்னா எல்லாத்தையும் 11 மல்டிபிள் செக் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்னங்கிறத பாருங்க. 2 into 2 is 6. 2 2s are 4. 4 4s are 16. ஸோ 6ல கண்டிப்பா முடியணும். ஓகேங்களா? ஸோ 6ல முடியாத எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடுங்க. 6ல முடியறதுல 2 ஆப்ஷன் இருக்குன்னா இது 2ல எது 11 மல்டிபிளோ அதை ஈஸியா சூஸ் பண்ணிடுங்க. இந்த கால்குலேஷன்ல டைம் வேஸ்ட் பண்றது இப்பலாம். 6 plus 6 is 12. 12 minus 1 is 11. So this is 11 multiple. 6 plus 2 is 8. 8 minus 5 is 3. So this is not 11 multiple. அப்போ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி தி ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் பெரிய நம்பர், இப்போ 5 8 7 2 3 இந்த மாதிரிலாம் பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் என்ன வரும்னு தெரிஞ்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்தது 11 மல்டிபிள் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த டிப் ஃபார் மெயினா மென்சுரேஷனுக்கு இந்த டிப் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரீவியஸா சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு வர சம்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டராகவும் உங்களால பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் மெயினா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது கைஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி காம்போசிட் டைம்ல இருந்து செக்ஷனல் டைமிங்கா மாத்திருக்காங்க ஆர்ஆர்பி பிஓக்கு. ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நான் தனி வீடியோவா போடுறேன். இன்னைக்கு லைக் இதுக்கு அடுத்த வீடியோவா நான் போடுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.